ராசாத்தி திட்டு வாங்கணுங்கிறதுக்காகவே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. என்ன மங்கை, நான் தான் பண்ணிருப்பேன்னு ஜாடம் அடைய சொல்றியா? ஐயோ, நேராவே சொல்லு. அப்படி இல்ல, நான் உங்களை சொல்லல. என்ன சொல்லலன்னா வேற யார சொன்ன? சொல்லு. இந்த வீட்ல ராசாத்திக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அத மனசுல வச்சுக்கிட்டு நான் தான் இப்படி பண்ணிருப்பேன்னு என் மேல பழிய போடுற. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த வீட்ல நல்ல மரியாதை. பெரியமா, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியமா. அப்புறம் எந்த அர்த்தத்துல சொன்னா? சொல்லு. வந்துட்ட வக்காலத்து வாங்க. நல்ல வேலை, பிரச்சனை வேற மாதிரி போகுது. நம்மள யாரும் சந்தேகப்படல. நான் சொன்னா யாரு கேக்குறீங்க? இவளாலதான் பிரச்சனைன்னு சொன்னா யாரும் நம்பல. இப்ப பாருங்க, ஒரு பூஜையை கூட, அதுவும் அவளுக்காக பண்ற பூஜையை கூட அவளால ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்குதான் சொன்னேன், இவள வீட்ல வச்சிருந்தா நமக்கு தான் நல்லது இல்லன்னு. அண்ணி, எதுக்கு எதை போய் பேசுறீங்க? ஏதோ கவனக்குறைவா நடந்திருக்கு. அதுக்குன்னு ராசாத்தியை ஒதுக்கிட முடியுமா? ஆமா மரகதம், உனக்கு அவளை பிடிக்கலன்னா உடனே அவ பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசா தெரியுது. இதே கண்மணிக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி பேசுவியா? அப்படி ஏதாவது கண்மணி பண்ணிருக்காளா? சொல்லுங்க பாப்போம். எந்த நல்லதாகட்டும், எந்த பூஜையாகட்டும், பிரச்சனை பண்றதெல்லாம் ராசாத்தி. அம்மா விடுமா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அத போய் பெருசுபடுத்திக்கிட்டு. அம்மா, அண்ணி பாவம்மா, விடுமா. ஏண்டி, நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல விழலையா? பூட்டி வச்ச ரூமுக்குள்ள இருந்தது எப்படி கொட்டி போகும்? இவ வேணும்னு தான் பண்ணி இருப்பா. அபசகுணமாகட்டும்னு இப்படி செஞ்சிருக்கா. ராசாத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. மரகதம், போதும், இத்தோட நிப்பாட்டு. ஏதாவது பூனை என்ன தட்டி விட்டு இருக்கோம். யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? இவ பண்ணுவாங்க. உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவளை சாதாரணமா எடை போட்டுடாதீங்க. அண்ணி, தயவு செய்து இந்த பேச்சு இதோட விடுங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதான் மொத்தமா முடிஞ்சு போச்சே. இனி கோயிலுக்கு போய் எப்படி பூஜை பண்றது? அதான் ஒண்ணுமே பண்ண முடியாதபடி முடிச்சிட்டாளே விளங்காதவ. கொஞ்சம் இருங்க அண்ணி, இப்ப என்ன பண்ணலாம்னு பூசாரிக்கு போன் பண்ணி கேக்குறேன். இப்ப கேட்டா மட்டும் அவர் என்ன சொல்ல போறாரு? வர வேண்டான்னு தான் சொல்லுவாரு. எல்லாம் இவளாலதான். ராசி இல்லாதவ. நம்ம குடும்பத்துக்கு வந்த 7.5 சனிதான் இவ. ஆனா ஒண்ணு, மறுபடியும் இவளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்றதா இருந்தா நான் வரல. அவ வரணுமா இல்ல நான் வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாரி, அவ கிடக்குறாப்பா, நீ பூசாரிக்கு போன் போடுப்பா. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியமா இவ கோயிலுக்கு வந்தா நான் வரமாட்டேன். பாரி, அவ விட்டா 4 பூரா பேசிட்டே இருப்பாப்பா. நீ போன் பண்ணுப்பா. பாரி வந்தாரு. ஹலோ ஹலோ. சாமி, சொல்லுங்க. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சுங்க? 5 கலசத்துல
ஒரு கலசத்துல இருந்த தண்ணி கீழே கொட்டிடுச்சு. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அச்சச்சோ, அபசகனமா படுத. யாரோட கலசம் கொட்டினது? சின்ன மருமக ராசாத்தியோடது. இப்ப என்ன சாமி பண்ணலாம்? வேற கலசம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வர முடியுமா? ஐயோ, அப்படியெல்லாம் மாத்திட்டே இருக்க கூடாது. ஏதோ தடங்கள் வருதுன்னா சாமி அவங்களை இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? கலந்துக்க கூடாதா? பஞ்சபூதங்களும் சிவனுக்குள்ள அடக்கும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அப்படி பார்த்தா இந்த மண்ணுல உள்ள ஒவ்வொரு துகள்லையும், இந்த நீர்ல உள்ள ஒவ்வொரு துளியிலையும் நீ இருப்பன்னு நான் நம்புறேன். நான் பிடிக்க போற லிங்கத்திலையும் நீ பரிபூர்வமா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ண போறேன். நீதான் எனக்கு துணை இருக்கணும். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயோ, ஏய், பாத்து பாத்து பிடிங்கப்பா, பிடி. சரியா பிடிங்க. பிடிங்க. சரி, ஒண்ணுல
சாமி ஊர்வலத்தை நிறுத்த வேண்டாம்ப்பா வாங்க வா வா என்ன இனியா இப்படி கீழே விழுந்துருச்சே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, திருப்பி எடுத்து வச்சிடறேன். இல்லடா, கீழே விழுந்தது சாமிக்கு வைக்க கூடாது. நீ என்ன பண்ற? இத கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு வேற புதுசா வாங்கிட்டு வந்துடுறா. என்னம்மா சொல்றீங்க? இல்ல வேணாண்டா, நீ போய் வேற வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. சரிங்கம்மா. நாங்க எல்லாரும் உன்னை அங்க வர வேண்டாம்னு சொன்னோம். ஆனா நீ எல்லாரையும் உன்னை தேடி வர வச்சிட்டியம்மா. அந்த சிவனையும் சேர்த்துதான் சொல்றேன். நாம வந்து சரியான நேரத்துல பூஜை பண்ண முடியுமான்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ சரியான நேரத்துல பூஜைய பண்ணி நல்லபடியா முடிச்சிட்ட. பாரியய்யா, இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க குடும்பத்துக்கு அந்த சிவனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மருமக ராசாத்தி தான். நல்லாருமா நல்லாருமா நல்லாரு. ராமாயணத்துல அவசரத்துக்கு மணல லிங்கமா புடிச்சு சீதை வழிபட்ட மாதிரி நீ களிமண்ண லிங்கமா புடிச்சு பூஜையும் பண்ணி சிவனை சிறப்பு படுத்திட்டமா. இந்த லிங்கத்தை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சு வழிபடுங்க, குடும்ப விருத்தியாகும். அப்படியே செய்யறோம் சாமி. தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க சாமி. வழக்கமா பூஜை சிறப்பா முடிஞ்ச உடனே வீட்டு மூத்தவங்களுக்கு கொடுக்கிற புடவைய இந்த தடவை நான் இந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இவ மட்டும் சரியா பண்ணலன்னா இந்த பூஜையே நடந்திருக்காது. சிவனோட கோபத்துக்கும் நாம ஆளாயிருப்போம். அதனால சாமிக்கு படைச்ச இந்த புடவைய இந்த பொண்ணுக்கு கொடுக்கறேன். கொடுங்க சாமி. வேணும்னா இந்த புடவைய நீங்களே வச்சுக்கோங்க. என்னடி இது? பிச்சை போடுறியா? அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. இத நீங்க வச்சுக்கோங்க. என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? இல்ல கட்டுறதுக்கு மாத்து புடவை இல்லாத அண்ணக்காவடி நினைச்சுக்கிட்டியா? நீ கொடுத்து நான் வாங்கினா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? இல்ல பெரியத்த, இவ்ளோ பிரச்சனைக்கும் இந்த புடவை தானே காரணம். எனக்கு இது வேண்டாம். உனக்கு வேண்டானா தூக்கி குப்பையில போடு. அதை எதுக்கடி எனக்கு தர? நான் அடிச்சுக்கிட்டது
இந்த புடவைக்காக இல்ல, மரியாதைக்காக. வா, வந்து பாருடி. என் பீரவை திறந்து பாருடி. நூத்துக்கணக்கான புடவைங்க இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நீ தட்டி பறிச்சிட்டல. நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், இத மறக்கவும் மாட்டேன். என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய கிடைக்க விடாம பண்ணிட்டல. இன்னைக்கு சொல்றேன்டி, இனி இந்த வீட்ல நடக்கிற எந்த பூஜையிலயும் நான் கலந்துக்க மாட்டேன். அதுவும் நீ இருந்தனா அந்த பூஜை நடக்கிற திசை பக்கமே நான் வரமாட்டேன். இது சத்தியம்டி. ராசாத்தி, அவ ஏதோ கோபத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு போறாமா. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்த புடவை உன்கிட்ட இருக்கிறதா சரி, வாங்கிக்க. பாவம் ராசாத்தி, நீ ஒரு நல்ல புருஷனா ஒரு நாள் கூட உங்ககிட்ட நடந்துகிட்டது இல்ல. உன் விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்ட ராசாத்தி. ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. இந்த மாமா மன்னிச்சிரு ராசாத்தி. என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. என்னடி பண்ற? அப்படியே மடியில படுத்துட்டீங்க மாமா. இது முதல் தடவை. அடுத்த தடவை உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்க. அத பண்ணி காட்டவா? இப்ப பாருங்க. ரே மச்சான், ராசாத்தி டெய்லி யாருக்கிட்டயாச்சும் திட்டு வாங்கிட்டே இருக்கா. ஒன்னு வீட்டுல வாங்குவா, இல்லனா என்கிட்ட வாங்குவா. அவ சந்தோஷமா இருந்து நான் பார்க்கவே இல்லடா. ஆனா மச்சான், அவ சிரிக்கும் போது அவ கண்ணத்துல ஒரு குழி விழுண்டா. அத பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா மச்சான், அவ அதிகம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லடா. பாவுண்டா ராசாத்தி. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மச்சான். அத வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளவு பிடிக்கும். ஏய், வா ஏய், வா. ஏய், என்னடி பண்ற? ஏய், ஏய், என்னடி? நம்ம விட்டோம், இவ மொத்த டிராமாவையும் பண்ணிடுவா போல. நம்ம என்ன கொத்தெல்லாம் பண்ணி தொலைச்சோமோ. ஐயோ கடவுளே. ஏய், ராசாத்திலாம் எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா? ஏய் ராசாதே, போதும். எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மாமா மாமா, இது மட்டும் இல்ல மாமா. ஏய் ஏய் ஏய், நான் காஃபி கேட்டல, நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நான் நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். சரி மாமா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி போ. ஐயோ, ஆஹா, போதையில தாறுமாறா பாத மாறி போயிருக்கமே. ஐயோ, இனி குடிக்கவே கூடாதுப்பா. குடிச்சாலும் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இனியா, உஷாராரு. இல்ல ஒரு நாள் மொத்தமா மாட்டிக்குவோம். அப்புறம் ஐயோனாலும் முடியாது, ஆத்தானாலும் முடியாது. பி கேர்ஃபுல் டா இனியா. அப்பா,
பால் பொங்கி அடுப்புல ஊத்திட்டு இருக்கு. யார நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. ஏய், பால் பொங்கி வழியிற வரைக்கும் அப்படி என்ன கனவு கண்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான். ஏய், என்ன பண்ற? எதை கேட்டாலும் சும்மா சும்மான்னு சொல்ற. என்னமோ ஆச்சு உனக்கு. மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் கொலா விட்டுருக்கீங்களா? அதுவும் சந்தோஷமா பாக்குறேன். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த சந்தோஷம் நிலைக்குது? இந்தா, இப்போ அது ஒழுங்கா டீ போடு. போடுறியா இல்லை நான் போட்டுமா? இல்லை அத்தை, நான் போட்டுக்கிறேன். ம், சரி, பார்த்து போடு. ம். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணா? பார்ட்டி ராசாத்தி மேல செம்ம கோவத்துல இருக்கு. இப்ப நம்ம பிளான சொன்னதும் பட்டுன்னு ஓகே சொல்லிடும் லூசு. அத்தை, அத்தை, உங்க முகமே சரியில்லை அத்தை. இன்னமும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? மனசு ஆறல கண்மணி. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அந்த ராசாத்தி கேஸ திறந்து விட்டுட்டு என்ன கொல்ல திட்டம் போட்டிருப்பா. அவகிட்ட கேட்டா செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறா. அவளை என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கண்மணி. அந்த மங்கை கூட ஏதாவது நான் சொன்னா அடங்கி போயிடுவா. ஆனா அந்த ராசாத்திக்கு ரொம்ப திமிரு. அவ என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க அவளை விட்டு கொடுக்கறது இல்ல. அந்த தைரியத்துலதான் அந்த குண்டச்சி என்ன கொல்ல துணிஞ்சிருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா அத்தை, உங்களை அப்படி பண்ண அந்த ராசாத்திய சும்மா விடக்கூடாது. உங்க மேல நெருப்பு பிடிக்கணும் தானே அவ அப்படி பண்ணா. அவ மேல தீ பிடிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஐயோ கண்மணி, அவ உசுர விட்டுட்டு தேவையில்லாம நமக்கு பிரச்சனையை வச்சுட்டு போயிட போறா. அதெல்லாம் வேண்டாம் கண்மணி. ஏன் அத்தை பயப்படுறீங்க? அந்த ராசாத்தி பயந்தாளா? அவ பயந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பாளா? ஒருவேளை அவ திட்டம் பழிச்சிருந்தா உங்க கதை எப்பவோ க்ளோஸ். நீங்க மட்டும் அடுப்ப பத்த வச்சிருந்தீங்க, அடுத்த நிமிஷமே கருகி இருப்பீங்க. அத்தை, பதட்டப்படாதீங்க. நான் ஒன்னும் ராசாத்தி மாதிரி இறக்கம் இல்லாதவ இல்ல. அவளை கொல்ற அளவுக்கெல்லாம் நான் போக போறதில்ல. கண்மணி, நீ பேசுறதே எனக்கு புரியல. என்ன பண்ண போறேங்கறது தெளிவா சொல்லு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போச்சு, அதான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை,
நீங்க ஊற போட்டு மட்டும் வைங்க, நான் துவைச்சுக்கிறேன். இல்ல ராசாத்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன இவ கோயிலுக்கு போவான்னு பார்த்தா இங்க ஏதோ பேசிட்டு இருக்கா. அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும், நான் போயிட்டு வந்து துவைக்கிறேன். வந்து துவைக்கிறியா? எங்க போறே இப்போ? கோவிலுக்கு அத்தை. எதுக்கு இப்ப கோயிலுக்கு? சும்மா சும்மா கோயிலுக்கு போயிட்டே இருக்க கூடாது ராசாத்தி. பக்தியும் ஒரு அளவோட தான் இருக்கணும், புரியுதா? போ, போய் ரெஸ்ட் எடு. ஐயோ, இந்த மங்க காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கே. அத்தை, மனசு கஷ்டமா இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, அக்கா திட்டினதை மனசுல வச்சுக்கிட்டு பேசாத. அவங்கள பத்தி தெரியாதா உனக்கு? அவங்களுக்கு வேற வேலை என்ன? ஏதாவது சாக்கு சொல்லி யார திட்டலாம், யார அடிக்கலாம், யார மட்டம் தட்டலான்னு அலைவாங்க. அவங்க செய்யறதெல்லாம் கண்டும் காணாம இருக்க பழகிக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. மரகதத்தை பத்தி நல்லா கணிச்சு வச்சிருக்கா. ராசாத்தி, போ, போய் தூங்கி எந்திரிச்சேன்னா எல்லாம் சரியாயிடும். போ. இல்ல அத்தை, ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்கு. கொஞ்சம் காலார நடந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன் அத்தை. சரி, போயிட்டு வா. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ம், சரிங்க அத்தை. அப்பா, நல்ல வேலை குண்டச்சி கோயிலுக்கு கிளம்புறோம். இல்லைன்னா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருக்கோம். குண்டு, உனக்கு இருக்குடி. ராசாத்தி, ராசாத்தி, மங்க அத்தை தனியா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. நீ போய் உதவி செய்யலாம்ல. இல்ல கண்மணி, நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறேன். அதான் அத்தைக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். ஓ, கோயிலுக்கு போறியா? சரி சரி, போயிட்டு வா. குளிச்சுட்டு கோயிலுக்கு போறியா? அப்போ மரகதத்துக்கிட்ட சொன்ன மாதிரி பாஸ்பரஸ் மேட்டரை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். கோயிலுக்கு இதை கட்டிட்டு போவோமே. அத்தை அத்தை, என்னாச்சு கண்மணி? ராசாத்தி கோயிலுக்கு போறா. அவ புடவையில தீ பிடிக்க போகுது. வாங்க வாங்க பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க. என்ன கண்மணி, ஒன்னும் ஆகவே இல்லையே. இருங்க அத்தை, இப்பதானே வெயில்ல போறா, ஹீட் ஆயிட்டு இருக்கு. சரி சரி, பாப்போம். அத்தை, பாருங்க அத்தை, புகை வருது பாருங்க. எங்க அத்தை, முந்தானையில புகை வருது பாருங்க. என்னங்க, ராசாத்தி புடவையில தீ பிடிச்சிச்சு, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? எப்படி இது? தண்ணி தண்ணி அடு. ராசாத்தி, சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. ஊத்துங்க. ஊத்துங்கப்பா. தள்ளுமா தள்ளு. ஊத்து.
ரசாத்தி ஒண்ணும் இல்ல அழாத வா ஒண்ணும் இல்ல அழாத எப்படி ரசத்தி எப்படி தீ பிடிச்சது? தெரியல மாமா. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன், திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. உன் பின்னாடி யாராவது வந்தாங்களா ரசாத்தி? தெரியலையே மாமா, யாரும் வரல. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வெளியில நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க அவளை கூட்டு வா. ஆமா, அப்புறம் இதை வச்சு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வாங்க உள்ள வாங்க. வா. வா போலாம். வா. வாங்க. எப்படி ராசத்தி சேலையில தீ பிடிச்சிருக்கோம்? ஒண்ணுமே புரியலையே. அண்ணா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மங்க ராசாத்தி மேல கூட்டு போயிட்டு புடவை மாத்தி கூட்டு வா. வா. நில்லுங்க. இல்லக்கா புடவை மாத்தணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு இன்னுமா புரியல? ஏதோ தப்பா தெரியல? ராசாத்தி விஷயத்துல மட்டும் தப்பா நடக்குது. அத கவனிச்சிங்களா? ஏன்னா இவ தப்பானவன். அண்ணி என்ன பேசுறீங்க? புடவை தீ பிடிச்சதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவளை போய் தப்பானவன் சொல்றீங்க? ஓ, பொண்டாட்டிய சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதா? கோவம் இல்ல பெரியமா, அது எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு எப்படி ராசாத்தி பொறுப்பாவா? ஆமா மரகதம், அது முதல்ல என்னன்னு பாப்போம். இது என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். பெரியத்த அப்படிலாம் இல்ல அத்த. எதுக்கு என் மேல அபாண்டமா பழிய போடுறீங்க? சீ, நீ வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அழுது நடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? நீ தப்பானவதான்.